செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன் நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். மறுபடியும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. சொல்லுங்க. காலங்கள் 11 வருடம் எவ்வளவு வேகமாய் போனது. கிருபை நிறுத்துகிறது அல்லவா? ஆமென். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். சந்தோஷமாய் கைகளை தட்டி. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள். ருசித்தவங்க மட்டும் சொல்லுங்க. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. பாடுவோம். எட்டாதது நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. ஹல்லேலூயா. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று
நல்லவர் என்று. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். உங்க தயவு எவ்வளவு பெரியதாண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம மேல் வைத்த கர்த்தருடைய கரம் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்தது. அவருடைய கிருபை மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். கண்களை மூடி ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி என்ன தெரியுமா? அவர் காண்பித்த தயவு. ஹல்லேலூயா. அவருடைய தயவு தான் என் தகுதின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்து. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவா பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப். நீங்க பாடுவீங்களா? ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தயவால் பெற்றே. என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. உங்க சத்தம் கேட்கட்ட. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே. கண்களை மூடி, அப்பா நீர் எத்தனை நல்லவர், தயவால் பெற்றே. பிரியமான பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் குடும்பத்தை விட்டே கிருபையை தூக்கிட்டார். ஆனா தாவீதுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சதா காலம் கிருபை செய்வேன் பிராமிஸ் பண்றான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, சவுலுடைய ஆரம்பமும் தாவீதினுடைய ஆரம்பமும் ஒரே போலதான். சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்தவன், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். ரெண்டு பேரையும் அந்த சிறுமையிலிருந்து, அந்த குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் சவுல் உயர்த்தப்பட்ட பிறகு தான் எடுக்கப்பட்ட நிலையை மறந்தான், தன்னுடைய ஆரம்பத்தை மறந்தான். ஆனால் தாவீது தன் கடைசி வரைக்கும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது சங்கீதங்களிலே தன்னை ராஜாவாக காண்பிப்பதை விட தேவனை ராஜாவாக காண்பிக்கிறதுல தான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். தான் எடுக்கப்பட்ட நிலையை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான்.
பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், மரண வாசலிலிருந்து எடுத்தார், ஜல பிரவாகத்திலிருந்து எடுத்தார். அவர் எடுத்தார். ஆமென். இவ்வளவுதான் உயர்த்தினாலும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. எனவேதான் சங்கீதக்காரன் முற்பிதாக்களுக்கு செய்த மேன்மையெல்லாம் சொல்லி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர், என்றும் உள்ளது என்று துதித்து கொண்டே வருகிறான். இப்பொழுது தன்னுடைய டர்ன் வருது. என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம், ஆனால் தன்னை குறித்து சொல்லும் போது ஒரே வார்த்தை சொல்லுகிறான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நீதியும் ஞானம். கைகளை உயர்த்தி, நீதியும் ஞானமும் ஆனவர் இயேசுவே, இயேசுவே நீரே ஆதரவே. பாடுங்க. நீதியும் ஞானமும் ஆனவர் இயேசுவே, இயேசுவே நீர். மறுபடியும் சொல்லுங்க இந்த வார்த்தை. நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் ஆனவர் ஜீசஸ், இயேசுவே நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா, நீதியும் ஞானமும் நீங்க தான் போய் ஆதரவுன்னு சொல்லுங்க. இயேசுவே நீரே. எத்தனை பேர் சொல்லுங்க, அற்பமான, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. தகப்பனே நன்றி. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென்.